வணக்கம். டாக்டர் பி கிருஷ்ணராஜு, நாடிபதி கோசாலை. இப்போ நாம ஆந்திர பிரதேசம் காக்கிநாடா மாவட்டம் நாடிபதி கிராமம் ஏலேஸ்வரம் மண்டலத்தில் இருக்கோம். இது ஒரு காலத்துல லிங்கம்பதி. இதுல ஒரு சின்ன பகுதியை நாடிபதி கிராமமா மாத்தி இருக்கோம். இங்க என்னன்னா, உலகளவில் நம்ம பசுக்கள், சிறிய பசுக்கள், குள்ளமான பசுக்கள், இதெல்லாம் நாம உருவாக்கின இனம். அதாவது கடந்த 18 வருஷமா 5 அடி உயரம் இருந்த பசுவை படிப்படியா உயரத்தை குறைச்சு 2.5 அடிக்குள்ள, 2 அடிக்குள்ள, 1 அடிக்குள்ள வர்ற மாதிரி மரபணு மாற்றம் செஞ்சிருக்கோம். இதை எப்படி செய்தோம்? நான் ஒரு மனித மருத்துவர். நாடிபதி உலகத்திலேயே முதன்மையான மருத்துவ முறையாகும். இது உலகத்துல எங்கேயுமே இல்ல. இந்த முறையை நிரூபிச்சதும் நான் பல நாடுகளுக்கு போய் இந்த நாடிபதி முறைக்கு காப்புரிமை பதிவு செய்து மருந்து, அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்த நோயையும் குணப்படுத்தலாம் என்பதை நிரூபித்துள்ளேன். இந்த உலக முழுமைக்கும் நாடிபதினா அது என்னோடதுதான். அந்த ஆராய்ச்சியில எங்க கிளினிக்கு இவையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவை அனைத்துமே வெவ்வேறு சிகிச்சைகள். சுமார் 100 வகையான சிகிச்சை முறைகள் உள்ளன. அட்டை சிகிச்சை, பல குத்தூசி மருத்துவ முறைகள், கடற்கரை சிகிச்சை, நச்சு நீக்கம், கையாளுதல், அசைத்தல், குத்தூசி மருத்துவம், மர்மம், வேத சிகிச்சை போன்ற பலவிதமான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. அதாவது ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருத்துவ முறை அற்புதமா வேலை செய்யும். அந்த மருத்துவ முறை மூலமா அவருக்கு மருந்துகள் எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாம சிகிச்சை கொடுக்கிறோம். இது காக்கிநாடா, ஹைதராபாத் என 2 இடங்களில் உள்ளது. எனது 2ஆம் ஆராய்ச்சி உயரத்தை அதிகரிப்பது, மனிதர்களோட உயரத்தை அதிகப்படுத்துறது. அந்த டெக்னிக்கை இதுக்கு அப்படியே மாத்தி பயன்படுத்தின. பசுவை சிறிய அளவாக்கணும். அது சிறியதாகும் போது வீட்டுக்குள் வரும். முன்ன பசு வீட்டுல இருந்துச்சு, இப்ப வெளியே போயிடுச்சு. சில சூழ்நிலைகளால் மீண்டும் பசுவை வீட்டிற்கு கொண்டு வர நாயுடன் சேர்த்து வீட்டிலேயே பசுவை வளர்க்க பசுவை நாய் அளவுக்கு சிறுசாக்கும் நோக்குடன் அதை சின்னதாக்கினேன். நாடிபதி கால்நடைகள் இதுக்கு பேர் வச்சிருக்கோம். இதுல 3 வகைகள் இருக்கு. நாடிபதியில 3 வகைகள். இது பொங்கனூர். ஆனா எல்லாரும் இதை பொங்கலூர்னு நினைச்சுக்கிறாங்க. பொங்கலூர் பசுன்னா பெரிய 3 to 5 அடி இருக்கும். குறு இனம்னா 2.5 அடிக்குள்ள, வளர்ந்ததும் 2.5 அடி, நுண்ணிய இனம் 2 அடி, நானோ இனம். இந்த 3ம் நாடிபதி கால்நடைகள். இதை நான் எப்படி செய்தேன்னு உங்களுக்கு காட்டுவேன். என்னுடைய ஆய்வகத்துல, நாடிபதி குறு இன ஆய்வகத்துல வளர்க்கிறேன். அதாவது ஆரம்பத்துல பாருங்க, பசுக்கள் எவ்வளவு உயரமா இருக்கும்னு. 5 அடி உயரம் இருந்த ஒரு பசுமாட்டை கடைசியில 1 அடிக்கு குறைத்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு தலைமுறைக்கும் 1/2 அடி உயரம் குறைத்து வந்தேன். பிறந்து சில நாளில் நாடிபதி குத்தூசி சிகிச்சை மூலம் அதன் உயரத்தை குறைத்தேன். மனிதர்களுக்கு என்றால் உயரத்தை அதிகரிப்பது நடக்கும். இப்போ யாருக்கு உயரம் குறையணும்? மனிதர்களுக்கு உயரம் அதிகமாக தேவை. பசுவுக்கு உயரம் குறைவாக இருக்க வேண்டும். ஏன்? உயரம் குறைவாக இருந்தால் வீட்டில் வளர்க்க முடியும், அதை சுலபமா பராமரிக்க முடியும். இப்போ 1 ஏக்கர்ல விளையிற நம்ம பயிர்களை மொட்டை மாடியில விளைவிக்கிறோம். ஏன்னா இடமில்லாததால. பெரிய மரங்கள் தொத்தி செடிகளை காய்க்க வைக்கிறோம். ஏன்னா இடமில்லாததால. பெரிய நாய்களை குட்டியாக்கி பாக்கெட் நாய்னு சொல்றோம். எல்லாத்தையும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி உயரத்தை குறைச்சிக்கிறோம். இப்போ பசுக்களை பாதுகாக்க வீட்டுக்குள் கொண்டு வரணும். நாயின் அளவு மாற்றிவிட்டால் வீட்டில் அனைவரோடும் சுற்றும் பாதுகாப்பாக இருக்கும். அந்த நோக்கத்தோடு இனிமேல் சிறிய வீடுகளிலும் அபார்ட்மெண்ட்களிலும் கூட பசுவை வளர்க்கலாம். சனாதன தர்மத்தில் பசு வீட்டில் இருந்தது. அதை மறந்தோம். அது வெளியேறிவிட்டது. கசாப்பு கடைக்கு செல்கிறது. தினமும் 8 லட்சம் பசுக்களை வெட்டி விடுகிறார்கள். பல கோப்பிலியர்கள் இதை பாதுகாக்க விரும்பினாலும் மீண்டும் இறைச்சிக்காக செல்கின்றன. அப்ப பசுவை காப்பாற்றணும்னா பசுவுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுங்கிற நோக்கத்துல 5 அடி இருந்த பசுவை 18 வருஷமா 10 தலைமுறையா 1 அடி வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இந்த 1 அடி செயல்முறையில் 3 அடிக்கு மேல போனது எல்லாமே பொங்கனூர் தான். பொங்கனூர் மாடுகள் 3 முதல் 5 அடி வரை இருக்கும். இது பெரும் தவறு. பலரும் பொங்கனூர் சிறியது என்று நினைத்து வாங்கி குழந்தைகளுக்கு பால் கொடுப்பது போல கொடுத்து பின்னர் அது பெரிதாகிவிட்டதும் பராமரிக்க முடியாமல் சிரமப்படுகிறார்கள். பொங்கலூர் பசுங்கிறது பெருசு, இது உறுதி. அதை 2.5 அடிக்குள் இருக்க உயரத்தை குறைத்தோம். அதை குறு இனம் என்றோம். 3 தலைமுறைகளாக 2 அடிக்குள் இருக்கும்படி செய்தோம். அதை நுண்ணிய இனம் சொன்னோம், மைக்ரோ மினியேச்சர். அதை விட இன்னும் சின்ன சைஸ்ல அபார்ட்மெண்ட்ல நம்ம டைல்ஸ்ல கூட வளர்ற மாதிரி செஞ்சோம். அந்த 1 அடி நானோ இனம்னு சொன்னோம். இப்படி 18 வருஷமா குறைச்சிருக்கோம். இங்க நிஜமாவே சிலதை காட்டுறேன். இவையெல்லாம் குறு காளைகள்.
இது ஆரம்பத்துல செஞ்ச குரு இனம். குரு இனம்னா சரியா 2.5 அடி உயரம். இதோட வயசு 8 வருஷம் 7 வருஷம் 6 வருஷத்தை தாண்டிடுச்சு. இவை இனப்பெருக்க காளைகள். இந்த இனமெல்லாம் இதுவும் மினியேச்சர் தான். பெருசா இருந்தா இந்த மாதிரி இருக்கும். இது மினியேச்சர். உங்களுக்கு இன்னொன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் மைக்ரோ மினியேச்சர் என்பது மினியேச்சருக்கு பிந்தைய நிலை, அதாவது அடுத்த ஸ்டேஜ் ஆகும். அதாவது இதோட அதிகபட்ச உயரம் உங்களுக்கு 2 அடி அடத்தா இருக்கும். இந்த 2 அடியிலேயே முதிர்ச்சி அடைந்த மாடுகளும் இதுல நிறையவே இருக்குங்க. இதில் முதிர்ந்த மாடுகளும் உள்ளன. இதை பார், இது இனப்பெருக்கம் செய்கிறது. இதை பாருங்க, இது கர்ப்பமா இருக்கு. அதாவது 2 அடி, அதிகபட்சம் 24 இன்ச்சு உயரம் தான். இதுக்கு மைக்ரோ மினியேச்சர்னு பேர் வச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய இருக்குங்க. ஒரு 500 வரைக்கும் இருக்கும். பெட்ரோல் இருக்கும். இதுகளுக்கு இதே மாதிரி குட்டிகள் தான் பிறக்கும். இதே அளவு குட்டிகள் பிறக்கும். பெரிய ஒங்கோல் கொண்டா மாடுகளுக்கு மைக்ரோ மினியேச்சர் பிறக்காது. வெளியில யாராவது சொன்னா நம்பாதீங்க. அதெல்லாம் புங்குனூர் மாடுகள். இந்த மைக்ரோ மினியேச்சரின் தரம், இனப்பெருக்கக்காரர்கள், இயல்பு எல்லாமே வேறு. இது ரொம்ப அன்பானதுங்க. இது மைக்ரோ மினியேச்சர் வகையை சேர்ந்தது. இந்த கொட்டையில் இருக்கிறது நானோ ரகத்தை சேர்ந்தது. அதிகபட்ச உயரம் உங்களுக்கு 1 அடி. இங்க 1 அடியிலேயே முதிர்ச்சி அடைந்த மாடுகளும் இருக்குங்க. இதை பாருங்கள். இவை இனப்பெருக்கம் செய்யும் காளைகள். சுமார் 1.5 வருடம் இருக்கும். இது இனப்பெருக்கம் செய்து. இது ஒரு இனப்பெருக்க காளை. இதன் உயரம் 1 அடி. இது நானோ. பிறந்த 1, 2, 3 அல்லது 7 நாட்களான பால் குடிக்கும் கண்டுகள் நானோ கிடையாது. யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க. இந்த இனம் உலகத்தில் எங்கும் கிடைக்காது. இது நான் உருவாக்கிய இனம். இப்போ நிறைய பேர் ஏஐ வீடியோன்னு காட்டுறாங்க. அதெல்லாம் போலி. தயவு செய்து நம்ப வேண்டாம். இது நாடிபதி நானோ. இது பிரத்யேகமா நாம உருவாக்கின இனம்தான். அதாவது மினியேச்சருக்கு அப்புறம் மைக்ரோ, அதுக்கப்புறம் நானோ. இது இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். இது அபார்ட்மெண்ட்ல கூட வச்சு வளர்க்கலாம். மினியேச்சர், மைக்ரோ, நானோ எங்களிடம் உள்ளன, விற்கிறோம் என யூடியூப் வீடியோக்கள் போடுகிறார்களாம். தயவு செய்து அதெல்லாம் பொய். அவை அனைத்தும் புங்கனூர் மாடுகள். அவற்றை வீட்டில் வைத்து வளர்க்க முடியாது. நீங்க இதை சோதிச்சு பார்க்கணும்னா அங்க பெற்றோர் இருக்கான்னு கேளுங்க. இப்போ ஒரு கன்றை காட்டுறாங்க. பால் குடிக்கிற 1 மாச கன்று குட்டிய அவன் 2 வயசுன்னு சொல்றான். இதெல்லாம் பொய். புகைப்படங்களை ரொம்ப சின்னதா எடுப்பாங்க. இவற்றை நம்பாதீர். பால் குடிப்பதை காட்டி அதன் பெற்றோரை பாருங்க. உங்களுக்கு ஒரு கண்டை காட்டினா அதன் அளவு தாயையும் தந்தையையும் ஒத்து இருக்கணும்ல. அந்த தாய் மாடுகள் எங்கே இருக்கும்? சுற்றி வளவையெல்லாம் பெரிய மாடுகள். இதுவும் அதே அளவுக்கு வளரும்னு நாம புரிஞ்சுக்கணும். பெற்றோரின் உயரத்துக்கு ஏற்றவாறு குட்டிகளும் வளரும். இதுதான் உண்மை. இப்போ பலரும் இந்த மாடுகளை வீட்டில் வளர்க்கிறார்கள். மிகவும் அழகாக இருக்கும். இவற்றிற்கிடையேயான வித்தியாசத்தை விளக்குகிறேன். புங்கலூர் மாட்டின் ஆயுள் காலம் 14 ஆண்டுகள். இதன் ஆயுள் 20-25 வருடங்கள். இதன் தொப்புள் பகுதி பூமிக்கு மிக அருகில் இருக்கும். இந்த உலகில் எந்த உயிருக்கும் சரி, ஈர்ப்பு மையம் குறைவான உயரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு நீண்ட ஆயுள் இருக்குங்க. ஆயுள் அதிகமா இருக்கும். பாலில் புங்கனூர் மாட்டின் பாலில் 3% கொழுப்பு இருக்கும். இதில் 6 முதல் 12% வரை கொழுப்பு இருக்கும். புங்கனூர் மாடு முதிர்ச்சி அடைய குறைந்தபட்சம் 2.5 முதல் 3 வருடம் ஆகும். நாட்டு மாடும் அப்படித்தான். ஆனா இது 1 வருடம் 2 மாதத்திலிருந்து 1 வருடம் 6 மாதங்களுக்குள் முதிர்ச்சி அடையும். சாதாரண நாட்டு மாடோ புங்கனூர் மாடோ குட்டி ஈனின பிறகு 6 மாதம் முதல் 1 வருடம் வரை மீண்டும் கருத்தரிக்காது. ஆனா இது குட்டி ஈனின 2 மாசத்திலேயே மறுபடியும் தயாராயிடுங்க. மறுபடியும் கருத்தரிக்க. ஆனா பால் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டருக்கும் கம்மியெல்லாம் இருக்கும். ஆனா என்னன்னா இது அதோட கண்டு குட்டிக்கு சரி போற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு நம்ம எடுத்துக்கிறதுக்காக இல்ல. ஒருவேளை நம்ம எடுத்தாலும் அந்த பால் ரொம்ப சிறந்தது. பசுவின் பால் 1 கரண்டி போதும் என்பார்கள். அதிக பால் தரும் மாட்டில் மருத்துவ குணம் அதிகம் இருக்காது. குறைவா பால் கொடுக்கும் மாட்டில் மருத்துவ குணம் அதிகம். இன்னும் இதோட பாலோட சந்தை மதிப்பு சொல்லணும்னா சுமார் 1500 வரைக்கும் இருக்குங்க பால். நெய் உங்களுக்கு 60,000 1 லட்சம் வரைக்கும் இருக்கு கிலோ நெய். குறைவான பால் கொடுத்தாலும் மருத்துவ குணங்கள் இருப்பதால் இவ்வளவு தேவை உள்ளது. இது அழகா வீட்டுக்குள்ளேயே இருக்கும். வீட்டுல நம்ம கூடவே பழகிடும். நம்ம கூடவே வாழும். நம்ம கட்டில் மேல நாம இருந்தா இதுங்க கட்டில் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். இவற்றுக்கு கொட்டகை போன்ற எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம கிட்ட எளிதாக கிடைக்கக்கூடிய தீவனத்தை வைத்துக் கொண்டு இதுங்க நம்மளுடன் மிகவும் இயல்பாக பழகி நன்றாக வளரும். இது இயற்கை இனச்சேர்க்கை தாங்க. இதுக்கு செயற்கை கருவூட்டல் எல்லாம் செட் ஆகாது. இயற்கை இனப்பெருக்கம், இயற்கை இனச்சேர்க்கை மட்டும்தான். இது நாடிபதி நானோ பிரீத். இதுக்கு அப்புறமும் இன்னொன்னு அறிமுகப்படுத்த போறேன். அதுவும் நாடிபதி பூஜை அளவுங்க. அவை இன்னும் சிறிய அளவிலேயே உள்ளன.
மிகச்சிறிய அளவில் இருக்கும். அதையும் விரைவில் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த விஷயத்தை சொல்லும் நோக்கத்துடன் இந்த வீடியோ மூலம் உங்களிடம் வந்தேன்.